பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்குமே வருகிறார் என்று முன்னறிவித்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் யூதாவின் ஆசிரியர் ஏனோக் கர்த்தர் வருகிறதை குறித்து வருகை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று பதிவு பண்ணுகிறார். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று சொல்லி ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக இருக்கிற ஏனோக்கு முன்னறிவித்திருக்கிறார். அவர் வரும்போது எல்லாரையும் நியாயம் தீர்ப்பதற்காகவும் அவபக்தி உள்ள ஜனங்களை அவங்க கிரியைகள் நிமித்தம் நியாயம் தீர்ப்பதற்காகவும் பாவிகள் பேசின கடினமுள்ள வார்த்தைகள் நிமித்தமாய் அவர்களை கண்டிப்பதற்காகவும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பே நாம் நிற்பதற்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அவபக்தியாய் வாழுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டம் இருக்கிறது. தேவனை மறுதலிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. கடினமான வார்த்தை சொல்லுகிற மக்கள் இருக்கிறாங்க. அசுத்தமான பாவம் செய்கிற மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தவான காணப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமென். நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார். வரும்போது அவரோடு கூட பரிசுத்தவான்கள் எல்லாரும் வருவார்கள். எதற்காக இந்த பூமிக்கு பரிசுத்தவான்கள் வருகிறார்கள்? பரிசுத்தமாய் வாழுகிற உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு செல்வதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அது சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வோம், தூய்மையாய் வாழ்வோம். யாருக்கும் எந்த கெடுதலோ அநியாயம் செய்யாமல் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்வோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை அகற்றி போடுவோம். வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நம்மை சரி செய்து பரிசுத்தமான வழியில் செல்வதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். அவர் வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் வரும்போது நாம் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட வாழுகிற அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நாம் ஒவ்வொருத்தரும் பங்கு பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லும்போது 10 கன்னிகள் ஓமை. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னா தீவட்டி கொண்டு போனாங்க, எண்ணெய் கொண்டு போனாங்க, எல்லாம் கொண்டு போனார்கள். ஆனால் இந்த புத்தி இல்லாதவங்க தீவட்டி கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போக மறந்துட்டாங்க. இவன் மணவாளன் வர தாமதமான பிற்பாடு எல்லாரும் தூங்கி விட்டாங்க. நடு ராத்திரியில் மணவாளன் வந்த பொழுது சத்தம் கெடுத்ததோ மணவாளன் வந்து விட்டார்னு சொன்ன உடனே அந்த புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க தங்கள் தீவெட்டியை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியை ஆயத்தம் பண்ணினார்கள். அது பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் புத்தி இல்லாதவர்களோ தீவெட்டியில் எண்ணெய் இல்லாதபடினால் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் உங்களுக்கு போதாதபடி நீங்கள் போய் வேலைக்காரங்கிட்ட வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவங்க எண்ணெயை வாங்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்த புத்தி உள்ளவர்கள் அந்த மணவாளனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ கைவிடப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தி உள்ள தேவனுடைய பிள்ளையில் காணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்று சொல்லி. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை போல இந்த பூமியில் வாழுகிற நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம பரிசுத்தமாய் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீகளைப் போல அபிஷேகத்தை இழந்து விடாமல், தேவனுடைய கிருபை இழந்து விடாமல், பாவம் செய்து விடாமல் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும். எனவே
அவபக்தியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை விட்டு விலகுவோம், பக்தி உள்ளவர்களாய் மாறுவோம். கடினமான வார்த்தை பேசி கொண்டிருந்தால் அதை விட்டு பரிசுத்தமாய் நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அநியாயம் பண்ணுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை நம்ம விட்டு விலகி பரிசுத்தமாய் மாறுவோம், தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் வரும்போது நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனை, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இது அதிசீக்கிரம் அந்த பூமிக்கு வரப்போகிறீங்க. நம்முடைய வருகையில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆஸ்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.